ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சியோடைய பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி 14/5/2025, வாக்கியப்படி 11/5/2025 அன்னைக்கு குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு வராருங்க. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது பூரணமான லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமெல்லாம் 5ஆம் இடம் தான். நல்ல காசு பணம் வரணும், நல்ல மன நிம்மதியோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல தீர்க்காயிலோடு இருக்கணும் அப்படின்னா 5ஆம் இடத்தோடைய குரு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. 5ஆம் இடத்த குரு தான் ரொம்ப ரொம்ப சூப்பர். அதாவது 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அதாவது 5லேருந்து 11 பார்க்குறாரு, உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. பொதுவாக உங்களுக்கு 7.5 சனியுடைய பாதிப்பு, அதாவது ஜென்ம சனி உங்களுக்கு நிறைய மன சங்கடங்கள், சோம்பேறித்தனம், அதே மாதிரி நீங்கள் தொட்டது எல்லாமே தோல்வியில் முடிகிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்கோம். இந்த 7.5 சனியுடைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்திருக்கும். ஆனால் இப்போ குருவோடைய அனுகிரகம் இருக்கனால நிறைய நன்மைகள்லாம் நடக்க போகுது. பொதுவாக உங்களுடைய ராசியில் ராகுவும் இப்போ இருக்காரு. இது உங்களுக்கு ஜென்ம ராகுவாக இருக்காருங்க. ஆனாலும் இந்த ராகுனால எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஏன் அப்படின்னா குரு உங்களுக்கு பார்த்துருவாரு, ராகுவை பார்த்துருவாரு. அதனால இந்த 1 இயருக்கு குரு பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு எந்தவித மன சஞ்சலங்களோ இல்லை கஷ்டங்களோ துயரங்களோ எதுவுமே வராது. ராகு அப்படியே உங்களுக்கு நன்மையை தான் செய்ய போகிறாரு. ஏன் அப்படின்னா பொதுவாகவே ஜென்ம ராகு நல்லது இல்லை, ஜென்ம கேதுவும் நல்லது கிடையாது. ஆனால் அது குரு இருக்கும்போது அப்படியே மாற்றி விட்டுருவார். ஸோ உங்களுக்கு 2-11 கூடையவர், 11ஆம் அதிபதியும் குரு தான். லாபஸ்தான அதிபதியே குருவாக லாபஸ்தானத்தையே பார்க்குறதுனால நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. தொழில் மூலிமா நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. தொழிலில் நல்ல வருமானம் சம்பாதிக்கிறது, வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, வெளிநாட்டிலேருந்து ஃபாரின் இன்கம் வர்றது, இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வரும். ஏன்னா ராகுங்கிறது அயலகம் அப்படின்னு குறிக்கக்கூடியது, வெளி அப்படிங்கக்கூடிய, அதாவது அதர் லாங்குவேஜ், நம்மளுடைய கல்ச்சரை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடியது. நம்மளுடைய கல்ச்சருக்கு எது ஒத்து வராதோ அந்த விஷயம்லாம் ராகு தான் குறிப்பார். அது எங்கே இருக்குது? வெளிநாட்டில் இருக்குது. இப்போ வெளிநாட்டிலேருந்து இன்கம் வரக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. பொதுவாகவே குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப ரொம்ப வலிமை இருக்குது. 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாபஸ்தானம், நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஆசை அபிலாசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் 11ஆம் இடம் தான். இந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். எந்த விஷயங்கள் நினச்சாலும் சரிங்க, ஒரு செயலை செய்யும்போது அது வெற்றி பெறுமா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவை. இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வெற்றியை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக வரப்போகுதுங்க. நிறைய காசு பணம், 11ஆம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. நமக்கு வரக்கூடிய இன்கம், லாபங்கள் எல்லாமே குறிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சாலுமே, ஏதோ ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமாக சின்ன பிஸ்னஸ் செஞ்சால் கூட அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி பணத்தை அள்ளி குவிச்சிரும். அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிறது ஐஸ்வர்ய ஸ்தானம். இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது காசு பணத்தை மட்டும் கிடையாது. ஐஸ்வர்யம்னா என்னென்னா குறையில்லாத வாழ்க்கை. நம்மளுடைய லைஃப்பில் என்ன குறை அப்படின்னு நமக்கு இருக்கோ அத்தனையுமே ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது. சகல விதமான சௌபாக்கியம், ஐஸ்வர்யம், அது எல்லாமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. பொதுவாகவே கும்பராசிக்காரங்க இதை யாருமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா 7.5 சனியுடைய பாதிப்பு ஒரு பக்கம், ஜென்ம ராகு ஒரு பக்கம். ஆனாலும் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறது குரு தான். குருவோடைய பார்வைக்கு அவ்வளோ வலிமை இருக்குங்க. அதாவது நமக்கு பக்கத்தில் மரணம் வந்தால் கூட குருவோடைய பார்வை இருக்கும்போது அது என்ன செய்யும்? அந்த மரணம் அப்படியே நின்றும், ஸ்டாப் ஆகி ஓடி போயிடும். குருவோடைய பார்வை விலகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த கெட்டதுமே நடக்காது. அவ்வளோ சக்தி இருக்குது இந்த குரு பார்வைக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னா, மெயினாக குருநாதர் வழிபாடு பண்ணுறது, சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறது, உங்களுக்கு யாரெல்லாம் குருவாக நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களோட ஃபீல்டில் அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்குங்க.
மதிச்சு நடங்க. அதுவே போதுமானது. பொதுவாவே சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல குருன்னு நெனைக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுங்க. அவங்க கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்குங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்த, ஐஸ்வர்ய பிராப்தத்த, சக்சஸ இது எல்லாமே உண்டு பண்ணி குடுத்துரும். ஒரே கல்லுல பல மாங்காய்கள் விழக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய ராசிக்கு இருக்குங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானா தேடி வரும். ஏன்னா 5ஆம் பாவம்ங்கிறது தானா தேடி வரக்கூடிய அமைப்புகள். இந்த மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். திடீர் மேரேஜு, லவ் சம்மந்தப்பட்டது. நீங்க ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது பிரேக்கப் ஆயி பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இப்ப இருக்கு. நீங்க பிரேக்கப் ஆயிருந்தா கூட அது திரும்ப வரதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். அல்லது புதிய காதல் உருவாக்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. விரும்பிய நபர்கள் தேடி வரதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். நிறைய மனசுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு எது மங்களம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி குடும்பத்துல உங்களுக்கு மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா குரு சந்தான பிராப்தத்தை கொடுப்பாரு. கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா ஆயிடுச்சு, ஆனா குழந்தை இல்ல அப்படின்னு நீங்க இவ்வளோ நாளா ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் போயிருப்பீங்க. பட் ஆனா இந்த டைம்ல நீங்க பண்ணுங்க. அது 5ஆம் இடத்துல குரு இருக்காரு. உங்களுடைய ராசியில ராகுவும் இருக்கனால நீங்க என்னன்னா உங்களுக்கு நேச்சுரல் பேபி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே சொல்லிடுச்சு. கம்பல்சரி ட்ரீட்மெண்ட் தான் போயாகணும் அப்படின்னு இந்த டைம்ல நீங்க போங்க. ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போய் ஃபெயிலியர் ஆனாலும் இந்த டைம்ல போங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில ராகுவும் இருக்கு. அது 5ஆம் இடத்துல இருந்த குருவும் உங்களோட ராசியும் பார்த்து அந்த 5ஆம் இடத்துலயே இருக்கிறனால என்னன்னா உங்களுக்கு குருவோடைய அனுகிரகத்தினால சந்தான பிராப்தம் கிடைச்சிரும். நீங்க ஒரு ஐவிஎஃப் டெஸ்ட் பேபிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்றதுன்னா 100க்கு 200% அது சக்சஸா கொடுக்கும். ஒரு சிலருக்கு ட்வின்ஸ் பேபி வரதுக்கு உண்டான வாய்ப்பு 100% இருக்கு. நீங்க இந்த டைம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க. நீங்க இதுல ஏதாவது நமக்கு ஜாதக ரீதியா சில தோஷங்கள் இருந்தாலும் அந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த டைம்ல செய்யும்போது கண்டிப்பா 100% அது உங்களுக்கு சக்சஸை தான் கொடுக்கும். நீங்க ஆர்டிஃபிஷியலா ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த குரு ராகுங்கிறதே செயற்கை கருத்தரிப்பு, செயற்கை வழியில நம்ம அதாவது டெஸ்ட் டியூப் பேபிக்குலாம் போறோம்ல, அதெல்லாம் அதுக்கு சக்சஸை பண்ணிரும். ஸோ உங்களுக்கு இந்த குரு ராகு காம்பினேஷன் இருக்கு. அதை தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஒரு குலதெய்வ வழிபாடை நீங்க செஞ்சுட்டு ட்ரை பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு பண்ணுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க மேல்மலையனூர்ல இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பண்ணுங்க. அது இன்னும் ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 9ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே இவ்வளோ நாளா உங்களோட இது யாருன்னே உங்களுடைய சக்தி என்னன்னு தெரியலன்னா அதை உணர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பேர் புகழ் எல்லாம் வெளியில பேசப்படும். நீங்க யாரு என்ன அப்படிங்கிறது, உங்களுடைய பேர் புகழ் பாராட்டுகள் இதெல்லாம் கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். சொசைட்டில நீங்களும் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு நிறைய பேர் அறியப்படக்கூடிய தருணங்கள் இந்த டைம்ல உங்களுக்கு வரும். தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பெரும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். நிறைய மங்கள நிகழ்வுகள் தான், சுப நிகழ்வுகள் தான் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போறது, புனித நதிகள்ல நீராடுறது, புனித யாத்திரைகள் செல்வது, இது மாதிரி உங்களுக்கு நிறைய நடக்கும். பொதுவாகவே 5ஆம் இடத்துல குரு வந்திருக்கும் போது ஒரு உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் இடத்துல குரு இருக்காரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி எந்த தெய்வத்தை உபாசனை எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு உபாசனை எடுக்கும்போது அந்த சக்தி, அதாவது அந்த உபாசன தெய்வத்துடைய சக்தி உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாகவுமே இருக்கும். சரிங்களா? அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டங்கள் இது கூடவே இருந்து உங்களுடைய உபாசன தெய்வம் உங்களை வழிநடத்தும். இந்த டைமில் ஒரு குருமுகமாக ஒரு உபாசனை எடுங்க. உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த தெய்வத்தை எடுத்தால் நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க. அல்லது இஷ்ட தெய்வத்தையே கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஆனால் தெய்வ அனுகிரகம் தெய்வ பலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கனால இந்த டைமில் அதை பண்ணுங்க. குருநாதர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குங்க.
பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் தானாக தேடி வரும். அதாவது தாத்தா, பாட்டி சொத்துன்னு சொல்றோம்ல, அந்த மாரி சொத்துக்கள். அதே மாரி தந்தை வழி சொத்துக்கள் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய பேர் வந்து பிரிஞ்சவங்க, அதாவது கணவன் மனைவியிடையே பிரியறது அல்லது லவ் சம்மந்தப்பட்டது, ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, மனதுக்கு பிடித்தவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே சார்ட் அவுட் ஆகி, சமாதானமாகி, மறுபடியும் நல்லபடியா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய சதவீதம் இருக்கு. 5ஆம் இடம்னாலே மன மகிழ்ச்சி, மன நிம்மதி. அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே குரு குடுத்துருவாரு. எந்தவித கவலையும் இல்ல. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப டாப் கிளாஸு, ப்ரமோஷன்ஸு, நல்ல பதவி, பாராட்டுகள் இதெல்லாம் கிடைக்கும். கலைத்துறைக்கு A1 சூப்பரா இருக்கு. 100% வந்து கலைத்துறையில இருக்கவங்க எல்லாமே முன்னேறக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்த பார்த்து உங்க ராசிய பார்க்கறனால பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும். உயரிய விருதுகள், பத்மஸ்ரீ விருது, இந்த மாரி பெரிய பெரிய விருதுகள், அரசாங்கத்தினால நீங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய விருதுகள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸு, அதுவும் சினிமா ஃபீல்டுல இருக்கிறவங்களோ அல்லது மியூசிக் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, நல்ல வருமானம், பேர், புகழ் தான் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு முக்கியம். அது இந்த காலகட்டத்தில மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடையும். அரசாங்கத் துறையில இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரு. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பர். தொட்டதெல்லாமே சக்சஸா முடியணும் அப்படின்னா, கும்பராசியில எந்த அரசியல்வாதிகள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சக்சஸா இருக்குது. பொதுவாவே இவ்வளோ நாளா உங்க பேர் கெட்ட பேராக இருந்தாலும் சரிங்க, இந்த டைம்ல அது எல்லாமே மறைஞ்சிரும். மக்கள்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருங்க. இவரு தான் நமக்கு வரணும் அப்படிங்கிற மாரியும், நீங்க சொன்னா கேட்குற மாரியும் அமைப்புகள் தலைகீழா நல்லபடியா மாறிரும். உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைய 100% இருக்கு. குருபலம் இருக்கனால நீங்க தொட்டதெல்லாமே நல்லாயிருக்கும். ஜனவசியம் உருவாகும். மக்கள் கிட்ட நல்ல பேரு, மீடியாவுடைய சப்போர்ட்டு, எங்க போனாலும் மக்கள் திரளா ஆதரவுகள் உங்களுக்கு குடுப்பாங்க. கட்சி தலைமையிடம் உங்களுக்கு பாராட்டி நிறைய பதவிகள், பொறுப்புகள்லாம் குடுப்பாங்க. ஒரு எலக்ஷன்ல நின்னா, தேர்தல்ல நின்னா கூட ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள், பெரிய பெரிய அமைச்சர் பதவி, இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கும். சாதாரணமா சின்ன லெவல்ல இருந்தா ஒரு வார்டு இந்த மாரி பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு உறுதியாக முன்னேற்றம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது. ஸோ நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் இது சூப்பரான டைமு. உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். திடீர் திருமணம் நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தொட்டதெல்லாமே வெற்றியா முடியிறது. உங்க குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பொதுவாவே மன அமைதி, மன நிம்மதியெல்லாம் கிடைக்கும். மனசு மகிழ்ச்சியா இருந்தாலே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். முன்பை விட நல்ல தோற்றப்பொழிவு, ஆடை, ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 5ல இருக்கக்கூடிய குரு வந்து பொதுவா கும்பராசிக்கு ஒரு அதிர்ஷ்டத்த குடுக்காம போக மாட்டாரு. பெரிய மனிதர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி குடுப்பாரு. நல்ல அதிர்ஷ்டங்கள குடுப்பாரு. வெற்றி வாய்ப்ப உங்களுக்கு தேடி வந்து குடுத்துட்டு போவாரு. அந்த மாரி அமைப்புகள் குரு பெயர்ச்சியில உங்களுக்கு இருக்கு, உறுதியாக இருக்கு. நீங்க வழிபாடு பண்ண வேண்டியதெல்லாம் குலதெய்வ வழிபாடு, குருநாதர் வழிபாடு, இத மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிக்கங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல அமோகமான, வெற்றியான, அதிர்ஷ்டமான பெயர்ச்சியா தான் உங்களுக்கு இருக்க போது. இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.